ஒளியியல் அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம். ஒளியியல் அப்படின்றது இந்த இடத்துல ஒளி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சத்தம், சவுண்ட் வந்து குறிக்குது. இந்த சவுண்ட் லெசனில் வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட்டலை என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஊடகத்தின் ஒளியலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதில் ஒற்றால் அப்படி நெட்டலை எனப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒளி வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னா இதோட திசையிலே அதில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து அதிர்வடைஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெட்டலை என்றால் என்ன? ஒரு ஊடகத்தின் ஒளியலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதில் ஒற்றால் அப்படி நெட்டலை எனப்படும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னா அதே திசையில் வந்து துகள்கள் வந்து அதிர்வடைஞ்சுனா அப்படின்னா அதை தான் நம்ம நெட்டலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம காதுகளால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண்கள். மனிதர்களுடைய காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி அதிர்வெண் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண் மனிதர்களால் கேட்க முடியும். செவியுணர் ஒளி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரைன்னு சொல்லியிருக்காங்க. குற்றொளி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸை விட குறைவாக இருக்கிறது குற்றொளின்னு சொல்லுவோம். மீயொலி அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறது வந்து மீயொலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனிதர்களால் இந்த குற்றொலியையும் காதுகளால் கேட்க முடியாது, இந்த மீயொலியையும் காதுகளால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண். எதிரொலிப்புக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின்ல. ஸோ 17.2 மீட்டர் இருக்கணும். ஒரு எதிரொலிப்பு எப்போ வரணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு இருக்குன்னா 17.2 மீட்டர் தொலைவு இருக்கணும். எதிரொலிப்புக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14.2 மீட்டர் தொலைவு இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. டாப்ளர் விளைவுன்னு கேட்கல, நடைபெற முடியாத 2 சூழல்கள். டாப்ளர் விளைவு எங்கெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒளி மூலம்னா சோர்ஸ் மற்றும் கேட்கினர் லிசனர் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது, ஒளி மூலம் மற்றும் கேட்கினர் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது, அதாவது ஒளி மூலம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா ஒரு ஐஸ் வைக்கிறவர்னு வச்சுக்குவோம். நம்ம வாங்க போகிறோம் 2 பேர் கேட்கினர், ஓகேவா? ஒளி மூலம்ன்றது ஐஸ் வைக்கிறவங்க வந்து சவுண்ட் விட்டுட்டே வர்றாங்க, கேட்கினர்னு நம்ம வாங்குறவங்க அங்கே நிற்கிறது. 2 பேரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது டாப்ளர் விளைவு வந்து என்ன பண்ணாது, நடக்காது. நெக்ஸ்ட் என்ன, செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி மூலம் மற்றும் கேட்கினர் சம இடைவெளியில் 2 பேருக்கு ஒரே இடைவெளி, 2 பேருக்கும் 5 மீட்டர் 10 மீட்டர் இடைவெளி தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சம இடைவெளியாக இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல என்ன நடக்காது அப்படின்னா டாப்ளர் விளைவு நடைபெறாது. ஒளி மூலமும் மற்றும் கேட்கினர் சம இடைவெளியில் நகரும் போது டாப்ளர் விளைவு நடைபெறாது. ஒளி மூலம் மற்றும் கேட்கினர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செங்குத்தா இருக்கிறார். ஒளி மூலம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா கேட்கினர் இங்கே இருக்கிறாங்க, 2 பேரும் செங்குத்தாவே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்காது அப்படின்னா டாப்ளர் விளைவு நடைபெறாது. ஒளி மூலமும் கேட்கினரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது ஒருத்தர் செங்குத்தாக ஒரே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒளி மூலம் வந்து இந்த பக்கம் போகிறாரு, சரியா? அதே மாதிரி தான் ஸோ கேட்கினரும் இந்த பக்கம் 2 பேரும் ஒரே மாதிரி செங்குத்தாக போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்காது அப்படின்னா டாப்ளர் விளைவு நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. மீயொலினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மீயொலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 20,000 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் மனிதர்களால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்தாலும் மனிதர்களால் கேட்க முடியாது, 20 ஹெர்ட்ஸை விட குறைவாக ஒளி இருந்தாலும் மனிதர்களால் கேட்க முடியாது. அப்போ மீயொலியை எந்த விலங்குகள் வந்து நல்லா கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நாய், வவ்வால் மற்றும் எலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. நாய், வவ்வால், எலி இந்த 3மே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக ஒளியை வந்து உணரக்கூடிய விலங்குகள். நன்றி.